அஸ்லாம் வலைக்கும் சொந்தங்களே, இது சண்டே விலாக். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் நான் பணியாரம் சுட்டு கெட்டியாக கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு நான் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டே பணியாரம் தேங்காய் சட்னி தான். எனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். எனக்கு அந்த அளவு பணியாரமும் தேங்காய் சட்னியும் பிடிக்கும். அதனால் எனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டே செஞ்சு சாப்பிட்டோம். அடுத்து துவைச்ச பெட் வரைக்கும் ரொம்ப நாளாக பெட்டில் மாட்டாமே இருந்துச்சு. இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் ஃப்ரீயாக இருந்தார். அவரை பிடிச்சி எப்படியாவது மாட்டுவோன்னு சொல்லி அரை மணி நேரம் ட்ரை பண்ணி மாட்டி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வெளியே போக ரெடி ஆனோம், நானும் என் ஹஸ்பண்டும். எங்கே போனாலும் எனக்கு தண்ணி வேணும். தண்ணி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவையாவது நான் 2 மடக்கு தண்ணி குடிக்கணும். அதனால் நான் எங்கே போனாலும் வாட்டர் கேன் வச்சுக்குவேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்கும்னு சொல்ல முடியாது. நான் சுடு தண்ணி குடிப்பேன், அதனால் போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் பாதாம் பால் கேட்டார். அவருக்கும் பாதாம் பால் காய்ச்சி கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் குடிச்சிட்டு வெளியே போகிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு கிளம்புனேன். ஏன்னா எதையும் மறந்துடுவோன்னு சொல்லி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பி எங்கே போகிறோன்னா டிமார்ட் தான் போகிறோம். சில பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்குது. டிமார்ட் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அப்படியே வெளியே போன மாதிரி இருக்கும்னு சொல்லி டிமார்ட் போய் வாங்க போயிட்டோம். போகிற வழியில் எப்போவுமே என் ஹஸ்பண்ட் எனக்கு இளநீ வாங்கி கொடுத்துருவார். ஒன்று ஹெல்த்தியாக இளநீ இல்லை ஃப்ரூட் ஜூஸ். நல்லா இளநீ இருந்துச்சு. அதனால் நானும் என் ஹஸ்பண்டும் இளநீ வாங்கி குடித்தோம். நல்லா இனிப்பாக நிறையா தண்ணி இருந்துச்சு. அதனாலேயே நான் இளநீ நல்லா குடித்தேன். அடுத்து அப்படியே கிளம்பி போனோம். சரியான டிராஃபிக்கு, மூளைக்கு மூளை போலீஸ் நின்றாங்க. என்னன்னே தெரில இன்றைக்கி. ஆனால் போகவே 15 மினிட்ஸ் to ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கடைசியில் எப்படியோ அவ்வளோ இதை தாண்டி டிமார்ட்குள்ளே போயிட்டோம். அங்கே போனால் அவ்வளோ கார்ஸ் நிற்கிது பார்க்கிங் ஏரியாவில். அடுத்து போய் பைக்கை நிப்பாட்டிட்டு எடுக்கிறதுக்கு பொருள் ட்ராலியெல்லாம் எடுத்துகிட்டு நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். என் ஹஸ்பண்ட் பார்த்து சிரிச்சிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையானலாம் பொருள்லாம் வாங்கலான்னு சொல்லி எல்லாமே பார்க்குறோம். எங்கேயுமே கூட்டம் குறையாதது டிமார்ட் தான். எப்போ பார்த்தாலும் கூட்டம் பிச்சுக்கும், அந்த அளவு கூட்டம். ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் எல்லாமே வாங்கியாச்சு. எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் பில் போடுறதுக்காக பில்லிங் செக்ஷன் போய் ஹஸ்பண்ட் பில் போட்டார். அதுக்கப்புறம் வெளியே எடுத்து வச்சோம். வாங்குறது கூட ஈஸி, பார்த்து எடுத்து போட்டுடலாம். வாங்கினதெல்லாம் எடுத்து வைக்கிறதான் பெரும் வேலை. அதையெல்லாம் ஒவ்வொரு கவரில் தனியாக எடுத்து வைக்கவே 15 மினிட்ஸ் கிட்டே ஆயிடுச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்து கிளம்பிட்டோம் டிமார்ட்லேருந்து. அப்புறம் என் ஹஸ்பண்ட் கடைக்கு தேவையானதை வாங்கணும்னு சொன்னார். அவர் போய் வாங்கிட்டு இருந்தார். அப்புறம் வீட்டுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். வீட்டில் வெள்ளைச்சோறு தான் செஞ்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு வெள்ளைச்சோறு உள்ளே இறங்கலை. என் மாமியார் கரெக்டாக பிரியாணி கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு பிரியாணினா உசுறு, நீங்கள் போங்க நான் வெள்ளை சோறே வேணான்னு சொல்லி பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் பார்த்தியா வெள்ளை சோறுனோடனே அவளுக்கு உள்ளே போல் பிரியாணினோடனே உட்காந்து ஒரு திட்டு சாப்பிட்றான்னு சொல்லி என்னை கலாச்சிட்டு இருந்தார். வேணுமான்னு கேட்டேன், வேணான்ட்டாங்க. நான் சாப்பிட்டேன். அப்புறம் புதுவாக டீ தூள் யூஸ் பண்ணலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி அதை ரீஃபில் பண்ணி எனக்கு யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அதை நாங்கள் யூஸ் பண்ணி டீ போட்டோம். பரவாயில்ல, ஆவரேஜ் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. துளசி ஃப்ளேவர் தான் இதில் ரொம்ப இருந்துச்சு. சொல்லி டீ குடிச்சிட்டு ஹஸ்பண்ட் ஒர்க் கிளம்பிட்டார். இன்றைக்கி டியூஷன் இல்லை, ஆஃப் அலி லீவ்னால ரொம்ப போர் அடிச்சிச்சு. என்ன செய்யலான்னு யோசிக்கிறப்போ என் பீரோ படுங்கி எவ்வளோமா இருந்துச்சு. சரி பீரோவை அடுக்கலான்னு சொல்லி நானும் என் நாத்தனாவும் பழைய பாயை விரித்து எல்லா துணியும் எடுத்து போட்டு பீரோவை அடுக்கிறதுக்காக உட்காந்துட்டோம். என் நாத்தனா என்ன ஒர்க் செஞ்சாலும் சாங் போட்டுருவா. சாங்கை கேட்டுட்டு மாமியாயிட்டு அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டே பீரோவை அடுக்கி முடிச்சிட்டோம். ஒரு வழியாக அடுக்கி முடிக்க ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லாக அடுக்கி முடிச்சுட்டு எனக்கு செம்ம வேர்வை. காற்று வாங்கலான்னு போய் டேபிள் ஃபேனில் படுத்துட்டேன். நான் சொன்னேன், நல்லா காற்று வாங்குறீங்க அப்படின்னு. அவளும் வந்தா. 2 பேர் சேர்ந்து படுத்துட்டே எடிட்டிங் ஒர்க்லாம் மீதம் இருந்துச்சு. ஃபுல்லாக எடிட்டிங் ஒர்க் பார்த்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டே இருந்தேன். இன்றைக்கி மார்னிங் டு ஈவினிங் இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் வ்ளாக்லாம் பார்க்கலாம் சொந்தங்களே. பாய்.